Hey guys, welcome back. Poco அவங்களோட X சீரிஸ்ல இந்த வருஷத்துல வந்து ஒரு புது சம்பவம் பண்ண இருக்காங்க. ஸோ அவங்களோட X சீரிஸ் லைனப்ல வந்து X5 Proன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நெக்ஸ்ட் மந்த் February 6th வந்து லான்ச் பண்றாங்க. ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் வெப்சைட்ல லிஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இதுனா ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனான்னு பார்த்தோன்னா ரெட்மி நோட் 12 ஸ்பீட் எடிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி Poco X5 Pro வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து Poco X5 Pro ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகலாம், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன், நம்ம சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான். ஸோ நம்ம சேனலுக்காக டெலகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஸ்னாப்ட்ராகன் 778G ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நம்ம நிறைய ஃபோனில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். குவால்காமோட ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிப்செட் இது வரைக்குமே வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். நான் A52s வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னமும் அந்த ஃபோன் வந்து பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை, ராக் சாலிடாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த 30,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம A52s எடுத்தோம்னா கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான கேமராஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த A52s கதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா ISP 778Gயில் வந்து கொஞ்சம் சுப்பீரியராக இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் அந்த ISP எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கேமராஸ் வந்து அந்த ஃபோன்லேருந்து சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 778G இருக்கிறது வந்து இதனால தான் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா போக்கோவில் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை. எப்போவுமே ஸ்பெக்ஸ் கேம் அப்படின்னாலே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இருப்போன்ற மாதிரி வந்து ஸ்பெக்ஸ் அள்ளி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து 6.67 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன், 120Hz வந்து ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட். பட் இந்த வாட்டி என்னென்னா சூப்பர் AMOLED பேனல் மட்டும் இல்லாமல் 10-bit சப்போர்ட்டும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸே இல்லாத மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோன் வந்து நம்ம ஒரு கிளாஸ் பில்ட் எதிர்பார்க்கலாம். வெயிட்டு கூட வந்து அரௌண்ட் 180 grams இருக்கலான்னு தெரியுது. சாஃப்ட்வேர் வந்து Android 12ஓட லான்ச் ஆகலான்னு ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் Android 12ஓட இல்லாமல் Android 13ஓட லான்ச் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். Xiaomi Poco கிட்ட நம்ம காலகாலமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் லான்ச் பண்ணும்போதே வந்து ஒரு ஜென்ரேஷன் லேட்டாக தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் விஷயத்தில் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுதுன்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்குமே வந்து ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 MP, ரியரில் வந்து 108 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, இன்னொன்று 3வது வந்து மேக்ரோ. இந்த ஸ்பெக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி பேட்டரி விஷயத்துக்கு வந்து 5000 mAh பேட்டரி, அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. Poco Xiaomi வந்து பாக்ஸில் எப்போவுமே சார்ஜர் கொடுத்துருவாங்க. அந்த விஷயத்தில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது. ஒரு சில லீக்ஸ் படி பார்த்தோன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. IP53 ரேட்டிங் இருக்கதாகவும் தெரியுது. பட் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியும் கொண்டு வரலாம். இந்த ஃபோன் வந்து ஒன்ஸ் இந்தியா லான்ச் ஆனதுக்கப்புறமா வந்து இதை பற்றி உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம எடுத்துகிட்டா அரௌண்ட் 21,000 rupees இருக்கலான்ற மாதிரி லீக் வந்திருக்கு. ரீசெண்ட் டேஸாகவே வந்து Dimensity 920, 900, 1080 ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 1080 எல்லாமே வந்து ஒரு மொக்க ப்ராசர்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு கேப்பபிளான ப்ராசர் தான். பட் ஸ்டில் 778Gன்னு பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு அந்த ரா பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், AI கேப்பபிலிட்டிஸ், ISP எல்லாமே வந்து கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும். X5 Proவோட ஓவரால் ஸ்பெக்ஸ் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ இவங்க லான்ச் பண்ண போகிற லீக்டு ப்ரைஸ் கேட்டதுக்கப்புறமா எக்ஸைட்மெண்ட் வந்து நல்லா இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம போக்கோ கிட்ட பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து சரியாக இருந்ததில்லை. ஸோ அப்டேட்டில் நம்ம பார்த்தோன்னா X3 இருக்கட்டும், X3 Pro எல்லாமே வந்து நிறைய போர்டு இஷ்யூலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஃபோனில் வந்து அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் ஸ்பெக்ஸ் மாதிரியே வந்து ஃபோன் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருந்தால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். Poco X5 Proக்காக எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.